என்ன ஒரு சிகரெட் ஒண்ணா வந்து காசு தரேன். சிகரெட்லாம் கொடுக்க முடியாது குட்டி. நீ முன்னாடி வாங்கின கத்தியே உங்க நைனா இருந்தாரு குட்டாரு. நீ எந்த தைரியத்துல டீ சிகரெட் வந்து கேட்டு நிக்கிற? துட்டு இருந்தா வந்து வாங்கிட்டு போய்க்கினே இரு. இல்லன்னா கிளம்பு காத்தவரு தரமாட்டியா? இதா பாரு குட்டி, காலங்காத்தால வியாபாரத்தை கெடுக்காத, தயவு செஞ்சு போயிடு. எவனும் இங்க டீ குடிக்கல. எவனும் இந்த கடைக்கு வரக்கூடாது. என்ன மச்சான் ஒரு சிகரெட் கேட்டேன் தரமாட்டேங்கிறான். உனக்கா? இவன் என்ன பழைய இருக்க கேவலப்படுத்துறியா? 3 ரூபாய் துட்டு ஒரு துட்டா? சரி அரை பாயிண்ட் ஃபில்டர் கொடு, அப்பாலே காசு தரேன். ஐயா இவர் பெரிய ஒபாமா, கேட்டவனே எடுத்து குத்துடணும். தர முடியாது போயா. யோ எனக்கிட்டே மரியாதை இல்லைன்னா குட்டிக்கும் பையன் இல்லையா? விடியா விடியா, சிகரெட் இல்ல விடு விடு மச்சான். வா மச்சான் மச்சான் வாடா வாடா பேசாதே. எல்லாம் ஒரு மாத்த மாத்த திரானுங்க. நம்ம மரியாதை நாம தான் மச்சான் காப்பாத்தினோம். விடு மச்சான். மனராட்சி கமிஷனுக்கு போன் பண்ணு, இவன் கடையை கட்டம் போட வைக்கல. அப்புறம் பாரு மாமா நம்ம யாரும் தெரியும். வா மச்சி ஏதோ கொஞ்சம் பயப்படுறானுங்க, அதை மெயின்டைன் பண்ணிக்குவோம். அப்படி விடக்கூடாது மாமா. டேய் சிஎம்க்கு போன் பண்ணு, உனக்கு பெரிய ரவுண்ட் போட்டு வைக்கல. அப்புறம் பாரு நான் யாரும் தெரியும். மச்சான் ஒரு புல்லு வாங்கி கொடு. இப்ப அப்புறம் வாங்கி தரேன். இந்த புறம்போக்கு அடிக்கணும்னா போதே மச்சி தைரியம் வரும். நீ வாங்கி கொடு. புல்லு அங்க அடிக்கிறேன், அப்ப இங்க அடிக்கிறேன். மச்சான் வாடா. நடா மேட்ரு வாடா. அந்த பக்கம் வாஸ்து சரியில்லடா. உட்காரு நான் சொல்றத கேளு. பாக்கெட்ல 10 காசு இல்லாதனால தண்ணிய டீயா கொடுக்கறவங்க நம்ம கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டேன். பாத்தியா சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்திட்டாங்க. மச்சான் குப்பை மாடு இல்ல? ஆமா பண்ணில மேய்மை. அந்த பண்ணி கூட்டத்துக்கு போறோம். அதுல ஒரே ஒரு பண்ணியை பிடிச்சு சுட்டு சேல் பண்றோம். பண்ணணும்னு வச்சுக்க, உன் பாக்கெட்டு என் பாக்கெட்டு காசு திருப்பி வலியும். இதெல்லாம் வேலைக்கு ஆகுங்கிற? யார வேலைக்கு ஆகும்? ஏன் அப்படி அவசரமா பேசுற? எவ்வளவோ பிளான் இருக்குது, எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எதுவும் ஒரு கட்டாத. ஒரே பிளான், கரெக்டான பிளான். வா போலாம். மாட்டுங்கிற? ஏய் இங்க இருந்து போட்டா மாட்டுமா என்ன? அங்க போய் சுருக்கு போட்டாதான் மாட்டேன். வாடா. இது இழுக்கிற முடியாது, வலிச்சுதான் போடணும். என்னடா சொல்ற? இங்க பாரு மச்சான். அட கரும்பு முடிச்சோட நல்ல வேலை நான் தப்பிச்சேன். டேய் பண்ணி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போக சொன்னா கக்கா இருக்கிற இடத்துக்கு கூட்டு வரீங்க. பண்ணி என்ன சோழ ஹோட்டல் ரூம் போட்டா பத்து கிடக்கும்? ஆய்ப்புற இடத்துலாண்டா இருக்கும். இவன் ஒருத்தன் 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி 10 கக்கூஸ் ஓபன் பண்ணாங்க. எவன் அங்க போய் உட்கார குடும்பத்தோட வந்து இங்க குவிச்சு வச்சுட்டு போயிடறானுங்க. மச்சான் மச்சான் கடைசி முயற்சி மச்சான். தூக்கு புரி மச்சான். என்னத்த சுருக்காது போட்டு ஒரு சுருக்கு சுருக்குன்னு உடனே நீ ஓடி போய் ஒரு அமுக்கு அமைக்கிடு. அமைக்கிடுறேன். உன்னையும் சேர்த்துதான். போடு மச்சான், போடு போடு மச்சான். விலைக்க 1 உனக்கு வேணும்னா நீ கண்ணு மட்டும் அசைஞ்சா போதும், நானா வந்து உழுவேன். இந்த கயிறு வலை கொம்பு இதெல்லாம் எடுத்துன்னு வராது, அதே இந்த கர்மத்தையும் கூப்பிட்டு வராது. எச்சி எச்சி பட. என்னடா இது வண்டியோட அழகியே கெடுத்து வச்சுக்கிறானுங்க. யாரா இருக்கும்? என்ன மச்சி வண்டி அழகா வச்சிருக்க, விட்டுட்டு ஏசி பார்க்க போலாமா? ஏய்டா ஓசில குடிக்கிறதுக்கு நீதான் ஏற்பாடு பண்ணியா? சத்தியமா நான் இல்ல மச்சி. உன்னை தவிர வேற யாரும் அதெல்லாம் செய்ய முடியும்? குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பாரு. யாரு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா? உங்க நைனா விட்டுட்டு போன ஒரே சொத்து. உருப்படியா 4 காசு சம்பாதிக்க வழி பண்ணுங்க, புரியுதா? முயற்சி பண்ணுங்கப்பா. எனக்காக கோயில் தெருவில் நிக்க தேவையில்ல, சீட்டாடமும் தேவையில்ல. மச்சான் நான் ரெடி. மச்சி நான் டிரைவரு, நீ கீனரு. போ போய் வண்டியத்துல போ. ஐயா லைட்டுக்கு டிரைவரு. ஹலோ கோயில் தெருவுக்கு போனோம், நான் தான் முதல் சவாரி. வண்டி எடு. ஓட்டி பழக்கமே இல்லையே, என்ன பண்றது? அம்மு ஷோக்கா இருக்கு. காத்து நல்லா அழுத்தி தள்ளு. சக்கரத்துக்கு கீழே எலுமிச்சம்பழம் இருக்குது. தள்ளுறோம் மச்சி. 6 லிட்டர் என் பூச்சி ஒரே இடத்துல இருக்கு. நீ வலி நான் தள்ளுறேன். தள்ளு தள்ளு மச்சான். நல்லா ஐத்தி மதிடா. அம்மா அவனுக்கு ஒழுங்கா முன்னாடி மிதிக்க தெரியல, நான் பின்னாடி தள்ளுறது ஓகேவா? ஐயே முதல்ல இப்படிதான் கஷ்டமா இருக்கும், போக போக சரியாயிடும். நாங்க தான் முதல் சவாரி பண்றோம், ஒழுங்கா தள்ளு. முடிஞ்சது அவ்வளவுதான். என்ன நம்பி உட்காண்டல்ல, பாரு டேய் மச்சான் நல்லா தள்ளுறா. டேய் அவதான் மச்சி முடிய நல்லா ஐத்து மச்சி. இந்த பாடுற தாண்டாத உன் மாமியா பூக்காரி இருப்பா, பொழந்துருவா.
பாடி ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். அதான் வந்துச்சு. இறங்கு இறங்கு இறங்கு. ம் மச்சி, சவாரிக்கு துட்டை கரெக்ட் பண்றா. டேய் மல்லே, முதல் சவாரி மல்லே, உடம்புலாம் நோவுது மல்லே, ஏதாவது போட்டு கொடு மல்லே. மச்சான் 50 ரூபா ஓகேவா? டேய் இருடா, அவசரப்படாத, கேட்காமலே மேல போட்டு கொடுப்பாங்கடா, வாங்கிக்க. அது பாடி கிளம்புடா. தின்னாலும் சரி குடிச்சாலும் சரி. மச்சான் கோயில் வருது, தரிசனம் பார்த்து தீர்த்தம் முடிச்சு போலாம். எத்தனை டேய் மச்சான், இந்தா போய் ஒரு 1/4 கிலோ பிடிச்சா போ. ஏய் ஒயின்ஷா 10 மணி தான் திறப்பான், இப்பெல்லாம் திறக்க மாட்டான். சட்ட 4 தட்டு தட்டுறா, பெருச்சாலி கேப்ல காசை விட்டா கோட்டை தானா வெளியே வரும். போ. சை, திருந்தவே மாட்டாடா. ஐயா இவர் ரொம்ப நல்லவரு. அதுக்காக என்னென்ன பேச்சு வாங்க முடியுது. ஏ மச்சி மச்சி, ஏய் எல்லாத்தையும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், சாயந்தரம் வரைக்கும் வண்டி ஓட்டு. வண்டி கிராக்லாம் ஆகக்கூடாது, ஒலிச்சு குடி. ஏய் ரொம்ப ஓவரா இருக்குதுடா. ஓனர் நான் சொல்றேன்டா. டேய் வண்டி ஏற்றா. எல்லாம் என் நேரம்டா. அப்படியே பென்ஸ்கார கொடுத்துட்டாரு. பார்த்து ஓட்டு மச்சி. நாம போட்ட ஒரு இன்ஸ்டாவே வரேன், மடக்கல இறங்கு இறங்கு இறங்கு. ஏய் இறங்குடா சீக்கிரம். சார் 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 வாங்க சார், ரிக்ஷால போல வாங்க சார். தம்பி எங்களுக்கு ரிக்ஷா எல்லாம் வேண்டாம்ப்பா, நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம். அட ஆட்டோ என்ன சார் பெரிய ஆட்டோ? ஆட்டோ மேல மீட்டர் இருக்கு, மீட்டர் மேல சுடு வைப்பேன். நம்ம வண்டி அப்படியா, சும்மா சாரட் குதிரை மாதிரி ஜம்முன்னு இருக்கும். மாமி வாங்கோ. அதான் சொல்றேன்ல, எங்களுக்கு வேண்டாம்னா விடேன்பா. நீ வாடி போலாம். சார் 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 சத்த நில்லுங்க சார். சார் 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 இந்த காலத்துல பாடையில போறாங்க, துட்டு கொடுத்தா போகணும். ஓசில அவனு கூட்டு போக மாட்டான். டேய் நல்ல காரியத்துக்கு போகும்போது அவசரமா பேசிட்டு இருக்க. நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம், அதுதான் சரியான போய் சொல்றோம். டேய் நான் போய் சேர்ந்துருப்பேனா? தமிழ்நாட்டி நீ தான்டா போடி போ. அந்த கார்ல சங்கு சவுண்டில ரெடியா இருக்குது உனக்கு. மூதேவி உனையெல்லாம் கிட்ட கேளமா போட மச்சி. மச்சி அவன் சவாரி இல்ல மச்சி, சாவுகிறாக்கி. சவாரிய புடுறானா கலாச்சா வர. நீ போ போ, துண்டு பிடி கூட என்கிட்ட தான் வரணும். துண்டு பிடிக்க வாண்டேண்டா வரணும், அதுக்கு ஆயிரம் இருக்காண்டா. போடா கண்ணிலே போடா. அப்படியே ஓடி வந்த பையல கை நீட்டு அடிக்கிறான் பாரு. ஏ ரிக்ஷா நில்லுப்பா. எங்க மேடம் போணும்? பஜனை கோயில் தெருக்கு போகணும், வரியா? பஜனை கோயில் தெருவா? என்னப்பா யோசிக்கிற? கேட்கறதுக்கு மேலேயே தரேன்ப்பா. ஒன்னே இல்ல மேடம். ஏறுங்க மேடம், ஏறுங்க ஏறுங்க. எவ்வளோப்பா? 100 ரூபா கொடுக்கா. அக்கா 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குதுக்கா. பரவாயில்ல வச்சுக்கோப்பா. சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. அக்கா அக்கா ரிட்டர்ன் சவாரி வெயிட் பண்ணுமாக்கா? 2 மணி நேரம் இருக்கணும், பரவாயில்லையா? சரிக்கா சரிக்கா, வெயிட் பண்றேன். எந்திரிப்பா. அக்கா உட்காருக்கா, போலாக்கா. இறங்கா. அக்கா என்னக்கா அது 300 ரூபா ஆகுது? வெயிட் பண்ணி கூட்டிட்டு வந்தல, பரவாயில்ல வச்சுக்கோப்பா. தேங்க்ஸ் மேடம். உன் பேர் என்னப்பா? நாய்க்குட்டி மேடம். கிண்டல்லாம் பண்ணாத, உன் பேர் என்ன? மெய்யாலுமே நாய்க்குட்டி தான் மேடம். சரி குட்டி, நாளைக்கு இதே டைம்க்கு வந்துடு, சரியா? ரைட் மேடம். ஐயோ கை வந்துருச்சா? நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானே. டேய் வாடா. டேய் மாரி வரடா. வா மச்சி கூப்பிட்டியா மச்சி? என்னடா மச்சான் இங்க போறீங்கங்கற?
வேலை செய்யறேன். சரி சரி 100 ரூபாவா என்றா உனக்கு ஒரு நோட்டு மச்சி. போய் சரக்கு வாங்கிட்டு வா, போ. இச்சா வித்துருப்பானோ. ஏய் மச்சி என்னடா மந்திரிச்சு விட்ட மாதிரி நிக்கிற? ஏய் போய் சரக்கு வாங்கிட்டு அப்படியே சைடிஷ்லாம் வாங்கிட்டு ஃபாரின் சிகரெட் வாங்கிட்டு வா. அந்த அளவு எங்க கடைக்கு போகுது? போய் ஒரு பேட் வாங்கிட்டு வா. மச்சி வெளியில எவனு பார்சல் அட்ரஸ் நானே அடி தான் வந்துட்டு மச்சி. ஓ போயா நான் மச்சான் அம்மாவோட அப்பா உங்களையே வச்சுக்கினியா மச்சான்? டிப்ஸு காசுலயே கட்டிங் வாங்கி கொடுத்தா கவுந்துட போறான். ஏன்டா கண்டவுண்டெல்லாம் கையெந்த விடுற? என்ன பண்ண சொல்ற மச்சி? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. சரி அத்தை விடு, நீ எல்லாம் நீ பிஜாலாக்குற கட்ட ஊத்துற. சாப்பிடு மச்சி. இந்தா மச்சி. நான் மச்சி பீடில இருந்து ஸ்ட்ரைட்டா கிங்ஸ்க்கு வந்துட்ட மச்சான். என் நைனா பஜனை கோயில் திருப்பகம் போதன்னு சொல்லுவான்ல, இப்பதான் மச்சான் மேட்ரே புரியுது. நான் 4 காசு சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிடுவேன்னு பொறாமையில சொல்லிருக்கான் மச்சான். பஜனை கோயில் திருப்பகம் போயிட்டியா? அவளுக்கு தான் போ. இனிமே எல்லாரும் மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க மச்சி. மச்சிய விட்டு தள்ளிட்டு மாமான்னு கூப்பிடு. மாமா ஆ மாமா ஆ மாமா ம் மாமா. மச்சான் நீ என்ன மாமா மாமான்னு கூப்பிடுறது எனக்கு என்ன பெருமையாகுது தெரியுமா? டிப்ஸ் என்ன சொன்ன? நீ மாமான்னு கூப்பிட்டது மனசு நிறைஞ்சிருச்சு. மாமான்னு சொன்னதுல பெருமை இருக்குதா?